வணக்கம் நண்பர்களே, நான் ஆறுமுகசாமி. நிறைய டிவி சேனல்களில் லைவாக ஓடிக்கிட்டே இருக்குது. கள்ளக்குறிச்சி மேட்ரு சம்மந்தமாக, அந்த கள்ளச்சாராய சாவு சம்மந்தமாக நிறைய லைவ் வந்து நிறைய சேனல்களில் ஓடிக்கிட்டு இருக்குது. 3 மணி நேரம் 4 மணி நேரமாக வந்து லைவ் ஓடிக்கிட்டு இருக்க சேனல்கள்லாம் இருந்துக்கிட்டே இருக்குது. இதெல்லாம் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா கிரிக்கெட்டில் ஸ்கோர் சொல்கிற மாதிரி வந்து சொல்லிகிட்டே இருக்கிறாங்க. 25 ஆயிடுச்சு, 32 ஆயிடுச்சு, 35 ஆயிடுச்சின்னு சொல்லி கிரிக்கெட்டில் ஸ்கோர் சொல்கிற மாதிரி வந்து ஸ்கோர் சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. அதாவது அந்த கள்ளச்சாராயத்தில் இறக்குறவங்களோட எண்ணிக்கையை சொல்கிறதுல போட்டி போட்டு யார் முதல்ல சொல்கிறதுன்னு சொல்லி போட்டி போட்டு டிவி சேனல்கள்லாம் சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. அவங்களோட அஃபிஷியல் சேனல் யூடியூப்பில் வந்து லைவாக வந்து ஓடிக்கிட்டே இருக்குது. இது வந்து பிணத்தை வச்சு சம்பாதிக்கிறதுங்களா, இந்த மாதிரி வேலைகளை அந்த டிவி சேனல்கள்லாம் ரொம்ப ஆர்வமாக வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க. இவங்களுக்காகவே வந்து மாதம் இந்த மாதிரி ஒரு கண்டென்ட் கிடைச்சா நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ஆசைப்படுற மாதிரி தெரியுது அவங்கெல்லாம். அதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இது மட்டும் இல்லை, அந்த இழந்த குடும்பம், அதாவது கள்ளச்சாராயம் குடிச்சிட்டு இறந்தவங்க கூட வந்து நிம்மதியாக போய் சேர்ந்துட்டாங்க, ஏதோ துடிதிரிச்சு போய் சேர்ந்துட்டாங்க. ஆனால் அவங்களுடைய குடும்பம் பண்ணக்கூடிய அந்த அந்த அவங்க ஆற்றாமை தாங்காமல் அழுறது எல்லாத்தையுமே அந்த மீடியாக்கள் வந்து லைவாக ஒவ்வொருத்தரையும் போட்டு காட்டி ரொம்ப இரிட்டேட் பண்ணுறாங்க. எல்லாத்தையுமே கண்டென்ட்டாக வந்து மாற்றிக்கிட்டு இருக்காங்க. அரசாங்கமும் பார்த்திங்கன்னா நிறைய அதோடைய அரசாங்கம் அன்றைக்கி வந்து திமுக அரசாங்கம் இருந்துகிட்டு இருக்காங்க. அவங்களுடைய கூட்டணி கட்சிகள்லாம் வந்து ரொம்ப மென்மையான போக்கு வந்து கடைப்பிடிச்சிக்கிட்டு இருக்காங்க. வைகோ கூட வந்து இன்றைக்கி ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்காரு. இன்றைக்கி தான் அறிக்கை வெளியிட்டிருக்காரு. அதாவது கள்ளச்சாராயை தடுக்கிறதுல ரொம்ப தீவிரமாக திமுக அரசாங்கம் செயல்படுது, இந்த அதிகாரிகள் வந்து இந்த மாதிரி மெத்தன போக்கோட செயல்படுதாங்கன்னு சொல்லி அதிகாரிகளை தான் அவரே கண்டிச்சிருக்காரு. எவ்வளோ ஒரு உயர்ந்த மனிதர், ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ரொம்ப கீழே இறங்கிட்டார். இதே மாதிரி தான் அரசியல்வாதிகள் எல்லாருமே வந்து அவங்களோட சுயநலத்துக்காக தான் அந்த விஷயத்தையும் வந்து பயன்படுத்துகிறாங்க. இது முழுக்க எல்லாருமே சுயநலத்துக்காக தான் பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க. மீடியாக்கள்லாம் நேற்றே சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க, கள்ளச்சாராயில் இறந்தவங்களுக்கு 10 லட்ச ரூபா கொடுப்பாங்க அப்படிங்கிறது மைண்டில் எல்லாத்துக்குமே செட் ஆகிட்டு. ஏன்னா போன வருஷம் கூட இதே மாதிரி வந்து குடிச்சு இறந்தவங்களுக்கு 10 லட்ச ரூபா கொடுத்தாங்கனால கள்ளச்சாராயத்தில் இருந்தால் 10 லட்சம் தருவாங்க அப்படிங்கிறது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. அவங்கள ஏமாற்றாமல் அரசாங்கமும் இன்றைக்கி அறிவிச்சிட்டாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா அந்த விஜயகாந்த் ஒரு படத்தில் வந்து ஒரு மருத்துவமனையில் இறந்தவங்களை வச்சு ட்ரீட்மெண்ட் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ரெக்கார்டெல்லாம் கலெக்ட் பண்ணி கொடுத்துட்டு அந்த மருத்துவமனையில் வந்து நஷ்டஈடு வாங்கி அந்த இறந்தவங்களுடைய குடும்பத்துக்கு கொடுப்பாங்க. அந்த மாதிரி தான் இதெல்லாம் தெரியுது. அதாவது அவை இருக்கும்போது கூட உழைச்சி எங்கள் கையில் வந்து 100 ரூபா கூட கொடுத்தது கிடையாது. ஆனால் அவை செத்ததுக்கு அப்புறம் வந்து ஏதோ சம்பாதிச்சு கொடுத்தான் 10 லட்ச ரூபான்னு சொல்லி காட்டுறீங்கன்னு சொல்லி மீம் கிரியேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இது ஒரு தவறான முன்னுதாரணம். ஏன்னா ஒரு உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு வாகன இழப்பு, அரசாங்கத்தோட பஸ்ஸு பேருந்து இடித்து இறந்தவங்களுக்கு கூட வந்து நஷ்டஈடை கொடுக்கறதுக்கு வந்து அரசாங்கம் வந்து ஆர்வம் காட்டாது. அது ஒரு பஸ்ஸில் வந்து ஒரு நபர் இறந்துட்டார், இல்லை ஒரு கால் வந்து ஊனம் அடைஞ்சிட்டார், அவங்களுக்கு பார்த்திங்கன்னா இழப்பீடு கொடுக்க சொல்லி கோர்ட் வந்து சொல்லிடும், கீழ்கோர்ட் வந்து சொல்லிடும். அதுக்கப்புறம் வந்து அதை எதிர்த்து அரசாங்கம் வந்து மேல்முறையீடு பண்ணுவாங்க. அப்புறம் மேல்முறையீட்டில் வந்து கண்டிப்பாக அவங்களுக்கு நீங்கள் நஷ்டஈடு கொடுக்கணும் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் மறுபடியும் ஹைகோர்ட்டில் அப்பீல் பண்ணாங்க. இந்த மாதிரி 2-3 அப்பீல் முடிஞ்சதுக்கப்புறம் கன்ஃபார்ம் அப்படின்னு ஆனதுக்கு அப்புறமும் கூட பணத்தை கொடுக்க மாட்டாங்க. ஒரு அரசாங்க பஸ்ஸு போயிட்டு இருக்க பஸ்ஸை வந்து கோர்ட்லேருந்து ஜப்தி பண்ணுவாங்க. ஜப்தி பண்ணி கோர்ட்டில் கொண்டு நிப்பாட்டினதுக்கு அப்புறம் தான் அந்த நஷ்டஈடை கொடுத்துட்டு அந்த பஸ்ஸை வந்து மீட்டு கொண்டு வராங்க. இது அரசாங்கம் வந்து ஒரு நடைமுறையாகவே வச்சுருக்கு. நஷ்டஈடு கொடுக்க சொன்னால் கண்டிப்பாக உடனடியாக கொடுக்க மாட்டாங்க. இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வந்து தான் கொடுக்கணும் அப்படிங்கிறது எழுதப்படாத விதியாக இருந்துகிட்டு இருக்கு. ஆனால் இன்றைக்கு கள்ளச்சாராயத்தில் இறந்தவங்களுக்கு அவங்க பிணத்தை அடக்கம் பண்ணுறதுக்கு முன்னாடியே 10 லட்ச ரூபா கொண்டு சொலையாக வந்து கவர்மெண்ட் கொடுக்குறாங்க. அப்போ இது யாருக்கான அரசாங்கம் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான கேள்வியாக இருக்குது. இந்த இடத்துல அரசாங்கம் செய்ய வேண்டிய வேலைங்கிறது வந்து இந்த கள்ளச்சாராயம் விற்பனை பண்ணுறதை தடுக்கிறது, இடும்பு கடன் கொண்டு தடுக்கிறது மட்டும்தான் வந்து அரசாங்கத்து வேலையாக இருக்குமே தவிர இறந்தவங்களுக்கு நஷ்டஈடு கொடுக்குறது வந்து அரசாங்கத்தோட வேலை கிடையாது. ஒருவேளை அரசாங்கத்தோட கவனக்குறைவினால இது நடந்ததுனால அவங்க நஷ்டஈடு கொடுக்குறாங்கன்னு நினைக்கிறேன். அதோட இந்த மக்கள் வந்து அறியாமையில் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி ஈஸியாக வந்து கடந்து போக முடியாது. உழைக்கிற மக்கள், அப்பாவி மக்கள், டாஸ்மார்க்கில் வந்து விலை கூட இருக்காதனால வந்து இங்கே வாங்கி கொடுத்தாங்க, அவங்க அறியாமையில் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி கடந்து போக முடியாது. இந்த கள்ளச்சாராயத்தினால ஏன் இவ்வளவு பெரிய இழப்புகள் ஏறுதுன்னா அதில் வந்து மெத்தனால் வந்து அதிகமாக இருக்குது. ஏன்னா போதையை வந்து அதிகமாக்குறதுக்காக வந்து அதில் சேர்க்கக்கூடிய சேர்மானம் மூலமாக வந்து முதல்ல வர்றது வந்து மெத்தனால் தான் வரும். மெத்தனாலை குடித்த உடனே வந்து அவங்களுக்கு கண் பார்வை தான் முதல்ல வந்து பறிபோகும். அதனால் இந்த சிகிச்சைக்கு வந்தவங்க கூட வந்து நிறைய பேர் வந்து கண் எரிச்சல்னால தான் வந்து சிகிச்சைக்கே வந்திருக்காங்க அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இந்த மெத்தனால் பண்ணக்கூடிய வேலை தான் இது. முதல்ல கண் பார்வையை கூடாக, அதுக்கப்புறம் தான் மற்ற உறுப்புகளை தொடர்ந்து அது வந்து க்ளோஸ் பண்ணும்.
இதில் வந்து நம்ம ரொம்ப வருத்தப்பட வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா, கள்ளச்சாராயம் குடிச்சு ஒருத்தர் இறந்துருக்காரு. அவர் இறந்தவருடைய சாவுக்கு போனவங்களுக்கு அதே கள்ளச்சாராயத்தை கொடுத்துருக்காங்க. அதனால தான் இறப்பு வந்து அதிகமாக இருக்குது. அதோட முதல்ல பார்த்தீங்கன்னா கலெக்டர் எல்லாருமே வந்து இது கள்ளச்சாராயனால நடந்த சாவு கிடையாது அப்படின்னு சொல்லும்போது எல்லாருமே அதுக்கப்புறம் வந்து தைரியமாக குடிச்சிருக்கிறாங்க. அதனால் இதுக்கு அரசு அதிகாரிகள் இதுக்கு கண்டிப்பாக இதுக்கு வந்து பொறுப்பு ஏற்றுக்கணும். என்னை பொறுத்த வரைக்கும் கள்ளச்சாராயம் அப்படிங்கிற வேட்ஸை வந்து தவறுன்னு சொல்லுவேன். நான் விஷத்தில் வந்து நல்ல விஷம் கெட்ட விஷம்னு கிடையாது. கள்ளச்சாராயம் நல்ல சாராயம்னு எதுவுமே கிடையாது. எல்லாமே விஷம்தான். இதை சொல்கிறதுக்கு வந்து எனக்கு உரிமை இருக்குது. ஏன்னா இது வரைக்கும் நான் மதுவை முகர்ந்து கூட பார்த்தது கிடையாது. அதே தான் என்னோடய குழந்தைகளுக்கும் சொல்லி வளர்த்துக்கிட்டு வரேன். இது தவிர்க்க நான் என்ன பண்ணிகிட்டு இருக்கேன் பார்த்தீங்கன்னா, என்னோடய குழந்தைகள் வந்து வண்டியில் கூப்பிட்டு போகும்போது அங்கங்கே யாராவது உட்காந்து குடிமகன்கள் குடிச்சுக்கிட்டு இருந்தாங்கன்னா அவங்கள பார்த்து நான் வந்து ஒரு தவறான வார்த்தைகளில் திட்டுவேன். அதான் அவங்ககிட்ட திட்ட மாட்டேன், என்னோடய குழந்தைங்க முன்னாடி திட்டேன். இந்த பாரு குடியார இருக்கான் பாரு, குடிச்சிட்டு போகிறான் பாரு, குடியார பையா, இந்த மாதிரி வந்து அவங்களுக்கு ஒரு மரியாதை இல்லாத ஒரு வார்த்தைகளில் வந்து என் குழந்தைகிட்ட வந்து திட்டிக்கிட்டே இருப்பேன். அப்போ அவங்களோட அந்த ஆள் மனசில் என்னென்னா, குடித்தா அவங்க வந்து மோசமானவங்கன்னு சொல்லி ஒவ்வொரு உலகம் திட்டம், சமுதாயம் திட்டுங்கிறது அந்த குழந்தைகளோட மனசில் பதிவாகுது. அப்புறம் டாஸ்மார்க் பக்கம் கூட என் குழந்தைகளை நான் கூப்பிட்டு போவேன். ஏன்னா அங்கே குடிச்சிட்டு உளுந்து கிடக்குறான், உப்புறம் உளுந்து கிடப்பா. அப்போ அதெல்லாம் காட்டும் போது வந்து குடித்தா இப்படிலாம் வந்து அவமானப்பட வேண்டியிருக்கும், அசிங்கப்பட வேண்டியிருக்குன்னு சொல்லி அந்த குழந்தைகளுக்கு கண்டிப்பாக புரியுங்கிறதுக்காக தான் நான் இந்த மாதிரி விஷயத்தில் வந்து நான் என்னோடய குழந்தைகளுக்கு வந்து காட்டிக்கிட்டே இருக்கேன். நீங்களும் இந்த மாதிரி செஞ்சால் உங்களுடைய அடுத்த தலைமுறையை வந்து இந்த குடியிலிருந்து காப்பாற்ற முடியும். பெற்றோர்களோட நீங்கள் வந்து முடிவு பண்ணால் உங்களோட குழந்தைகளை இந்த மாதிரி பாதிப்பில் வந்து கண்டிப்பாக பாதுகாக்க முடியும். இந்த மாதிரி நல்ல போதனைகளை கொடுத்தா வருங்காலம் அந்த குழந்தைங்க வந்து நல்ல ஒரு குடிமகன்களாக வருவாங்க, குடிக்காத குடிமகன்களாக வருவாங்க அப்படிங்கிறது என்னோட அனுபவத்தில் வந்து சொல்லிக்கிட விரும்புகிறேன். இந்த கள்ளச்சாராய சாவு இதோடு தடுத்து நிப்பாட்டப்படணும், இதுக்கு மேலே ஒரு உயிர் கூட இழக்கக்கூடாது அப்படிங்கிறதுல வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். இதை பற்றி உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.